அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளலார் ஆதீனம் தொன்மை குருகுலம் ஞானமரபு தினம் ஒளிநெறி குரல். தலைப்பு சார்பும் பயன்துய்ப்பும் அறிவையும் நிறைவையும் அடையவே நமக்கான அனுபவ சார்பை அமைத்தது அருள். சார்புகளை சந்திக்க வடிவ கவர்ச்சியே வழி. பயன்துய்ப்பிற்கு பற்றாதே அதை எல்லையில் இயங்கும் சார்பின் பயன்துய்ப்பு தொல்லை நீக்கும் வழி. இன்றைய குரல் சொல்லும் பாடம் என்ன பார்ப்போமா? நம் வாழ்வில் நாம் பெறும் அனுபவங்கள் அதற்கான சார்புகளைக் கொண்டே பெற முடியும். சார்புகள் என்பது நம் தேவைகளுக்காக நாம் பயன்படுத்தும் உயிர் உறவுகள் மற்றும் உடைமை உறவுகள் ஆகும். இந்த இருவகை உறவுகள் மூலம்தான் அனுபவத்தை பெற்று நம் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். நமக்கான அனுபவ சார்புகளான இந்த உறவுகளை அருள்தான் அமைத்து தருகிறது. அதற்கான காரணம் அனுபவங்கள் மூலம் அறிவில் தெளிவு பெற்று நிறைவையும் அசைவில் ஒழுங்கு பெற்று சுகத்தில் நீட்சியும் நாம் அடைய வேண்டும். மேலும் இதுவே உயிர்களாகிய நம் இலக்காகவும் உள்ளது. நாம் சந்திக்கும் சார்புகள் வடிவத்தில் கவர்ச்சியாக நின்று நம்மை கவர்கிறது. அதன் பலன்களுக்காக மயங்கி ஆசைகளின் உந்துதலால் அவைகளுக்கு அடிமையாகி பற்றிக்கொள்ளக்கூடாது. அதே சமயம் சார்புகளை அதன் இயல்பில் சந்தித்து கடந்துதான் அனுபவங்களை பெற வேண்டும். அனுபவ பயன்களுக்காக சார்புகளிடம் அடிமையாகிவிடக்கூடாது. பலன்களில் அதிக பற்றுதல் வைத்து விடாமல் ஒரு எல்லைக்குள் அனுபவ சார்புகள் தரும் பயன்களை பயன்படுத்துதலே மிகைப்பயன் நாட்டத்தால் வரும் ஆபத்துகளிலிருந்து நம்மை காக்கும் வழி. அறிவில் தெளிவு பெற்று நிறைவும் அசைவில் ஒழுங்கு பெற்று சுகத்தில் நீட்சியும் அடையவே சார்புகளை பயன்படுத்திக் கொள்ளல் வேண்டும். இது அடிமைத்தனத்தால் ஆகாது. எல்லை வகுக்கும் சுதந்திர உணர்வால் மட்டுமே இது சாத்தியம். இந்த உளவை உயிர்கள் புரிந்து கொண்டு இயங்கினால் உயிர்களின் இலக்கும் நிறைவேறுகிறது, சுகமான வாழ்வும் அமைகிறது. இது ஒரு வாழ்வியல் சூத்திரம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நன்மையே பெறுவோம். ஸ்ரீ சிவகுருநாத தேசிகர், தொன்மை குருகுல மரபு ஞான உபதேசகர். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே.